இன்ட்ரோவர்ட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் இடையில இவங்க 2 பேருக்குமே ஒரு தனி செக்மெண்ட் மாதிரி வந்து ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இப்போ செகண்ட் செட் ஆஃப் கான்வர்சேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேம் பற்றி தான் வந்து பேசினாங்க. ஸோ இந்த கேம் பற்றி பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா, விஷால் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கள்ல, இந்த மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து சண்டை போடுற மாதிரியே வந்திருக்காங்க. இப்போ நான் வெளியே மேனேஜராக இருந்தாலும் நான் இப்போ இருக்கிற மாதிரி ஜாலியான ஒரு மேனேஜராக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா கிட்ட சொல்ல, நானும் அப்படி தான், நானும் ஜாலியாக இருக்க மாதிரி தான் ஒரு மேனேஜராக இருப்பேன். இவங்க சும்மா சண்டை போடணும் அப்படின்னே வந்து போடுறாங்க. இந்த முத்துக்குமரனும் மஞ்சரியும் வந்து எப்படா சண்டை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்து வெயிட் பண்ணி அந்த ஒரு சண்டை மோட்லேயே வந்து இவங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் சைடில் வந்து அந்த இடத்துல வந்து என்டர்டெயின் பண்ண யாருமே இல்லை. இப்போ நான்லாம் அங்கே இருந்திருந்தால் அவங்கள வந்து ஃபன் பண்ணியிருப்பேன். இப்போது அதுக்காக தான் வந்து நாளைக்கு நான் அந்த சைடு போகலான்னு இருக்கேன். ஸோ இப்போது இந்த சைடு வந்து நான் ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டேன் அப்படின்னா, நீ ஒரு கவுண்டர் போடுற, ஜாக்லின் ஒரு கவுண்டர் போடுறாங்க, முத்துக்குமரன் ஒரு கவுண்டர் போடுறாங்க. ஸோ இங்கே வந்து ஆள் இருக்குது என்டர்டெயின் பண்ணுறதுக்கு, கவுண்டர் கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த சைடு யாருமே இல்லை. ஸோ நான் அந்த சைடு போயிட்டேன் அப்படின்னா, நான் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு கவுண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி, என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த சைடு இருந்து நான் அந்த சைடு போனாலும் மேனேஜர்ஸ் தான் அடிப்பேன், மேனேஜர்ஸ் டீமில் இருந்தாலும் நான் மேனேஜர்ஸ் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு கேமில் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படிங்கிறது விஷால் வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துகிறாரு. ஸோ எனக்கு இந்த கேமில் வந்து எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பெருசாக அவ்வளோதான், இவ்வளோ நாள் வந்துட்டோம், இதுக்கு மேலே இந்த மாதிரி உங்கள் கூட சண்டை போட்டு இதுக்கு மேலே இன்னும் இது மோசமாக போகும். ஸோ அதிலெல்லாம் நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஷால் வந்து தானாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய கேம் வந்து நானும் வந்து இந்த கேமில் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறேன். நான் 2 எக்ஸ்ட்ரீம் போகணுன்னு நினைக்கிறேன். ஒன்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும், இல்லைனா டைரெக்டாக நாமினேட் ஆகணும் நான். அதுதான் வந்து என்னோடய பிளான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இவங்க வந்து கேமை வந்து கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். இப்போது எல்லாருமே வந்து சண்டை போடுறதுக்கு மட்டும் தான் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, சண்டை போடுறதுக்கு மாதிரி இல்லை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் வேறு மாதிரியாவது இவங்க கொண்டு போகலாம்ல, அதையும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த சண்டை போடும்போது இவங்க 2 பேரும் சும்மா தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. என்ன சொல்கிறதுனே வந்து ஒன்றுமே புரியல. இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு அவங்களுக்கு தெரியலையா, இல்லை என்ன கதை அப்படிங்கிறதே வந்து புரியல. ஸோ உங்களுக்கு என்ன புரியுது இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.